ஐயா, அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பாசமரக்கட்டளை பாசமுதலத்துக்கு உணவு வழங்குறவங்க வரதராஜ் மோகனவள்ளி அப்படிங்கிறவங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பொண்ணு பவித்ரா அப்படிங்கிறவங்க இறந்து இன்னைக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. அதற்காக உணவு வழங்குறாங்க. குழந்தை பவித்ராவுடைய ஆன்மா சாந்தி அடையும் உணவு கொடுக்கிற வரதராஜ் மோகனவள்ளி அவங்க குடும்பம், தொழில், வாழ்க்கையில அனைத்து நலனும் பெற்று வாழ நமது பாசமரக்கட்டளை பாசமுதியோர்கள் சார்பாக இறைவன்ட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாம். பவித்ராவுடைய ஆன்மா சாந்தி அடையும் அவர்கள் குடும்பம், தொழில், வாழ்க்கையில் அனைத்து நாளும் பெற்று வாழ நமது பாசமரக்கட்டளை சார்பாக வாழ்த்தி வணங்குறோம். இந்த நேரத்து உணவை பரிசளித்த அவர்கள் குடும்பத்தாருக்கு நமது பாசமரக்கட்டளை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்துல எங்க பாசமரக்கட்டளை சார்பாக ஒரு கோரிக்கையும் வைக்கிறதுக்கு இங்க வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசமரக்கட்டளை ஆரம்பிச்சு 3 வருடங்கள் ஆகுதுங்கய்யா. இங்க 40க்கும் மேற்பட்ட தாத்தா பாட்டிகள் இருக்காங்க. இன்னும் நிறைய அட்மிஷன் கேட்கறாங்க. நமக்கு இடவசதி இல்லாத நாங்க எடுக்காம இருக்கோம். இதுவும் வாடகை கட்டணம் தான் இயக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் சொந்தமா இடம் வாங்கி கட்டடம் அமைச்சு இன்னும் வர பெரியவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலான்னு இந்த பாசமரக்கட்டளை ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம். அந்த தீர்மானத்துல நீங்களும் அணைஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கட்டடம் அமையிருக்கு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சு தரலாம். அது மட்டும் இல்லாத பிறந்த நாள், திருமண நாள், இந்த மாதிரி பெரியவங்க நினைவு தினம், இந்த மாதிரியான நாட்கள் கூட உணவு, மளிகை பொருள், ஸ்நாக்ஸ் நீங்க கொடுக்குற ஒத்த ரூபாய் இந்த முதியோர்களுக்கு ஒரு பேருதவியா இருக்குன்னு கேட்டுட்டு இந்த நேர உணவை பரிசளித்த உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பவித்ராவுடைய ஆன்மா சாந்தி அடைய எங்கள் பாசமரக்கட்டளை சார்பாக எப்பவும் நாங்க பிரார்த்தனை வச்சுக்கிறோம். வாழ்க வளத்துடன்.